ஹாய் ஹலோ வெல்கம் டு பிக் பாஸ் வீக்கெண்ட் ரிவ்யூ. இன்னைக்கு எபிசோடு எஃப்ஜே அண்ட் வியானா இவங்களோட தான் ஸ்டார்ட் ஆகுது. எஃப்ஜே இன்னைக்கு எபிசோடு எஃப்ஜே அண்ட் வியானாவோட தான் ஸ்டார்ட் ஆகுது. எஃப்ஜே வந்து ஜெயிலில் இருக்காரு ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்றதால வியானா நைட் வந்து போய் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா எஃப்ஜே கிட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு. எஃப்ஜே சொல்கிறார் இல்லை பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வியானா சொல்கிறாங்க இல்லை எனக்கு ஹார்ட் படப்பட நடிக்குது, எனக்கு ஹார்ட் பீட் ஓவராக இருக்குது, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நமக்கு இது வேணாம் அப்படின்றா. அவரில் வேணாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்புறம் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பற்றி கண்ணி கேட்குறாங்க. நீ ஓகே தானே, கான்ஷியஸோட தான் பண்ணுற எஃப்ஜே, உனக்கு கரெக்டாக தான் படுதா, வெளியே இருக்கிறவங்க நினைக்க மாட்டாங்க எல்லாம் கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொல்கிறாரு. நெக்ஸ்ட் எஃப்ஜே வந்து ஜெயிலில் இருக்கும்போது சாண்ட்ரா வராங்க. சாண்ட்ரா வந்து கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா உங்களுக்கு கை அடிபட்டிருந்ததில்ல, இப்போ எப்படி இருக்குது, பரவாயில்ல ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எஃப்ஜே சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன அடி தான், அதை நான் சும்மா தான் சொன்னேன், பெருசாலாம் ஒன்றும் இல்லை, பார்வதி வந்து தனியாக வேலை வாங்குறதுக்காக தான் நான் வந்து பெரிய அடி அப்படின்னு சொல்லி நான் எஸ்கேப் ஆனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாண்ட்ரா கேட்டுட்டு இல்லை இதெல்லாம் தப்பு அப்படி பண்ணக்கூடாது, ஒரு தனி ஆளாக நின்று 15 பேருக்கு சமைக்கிறதுன்றது கஷ்டம் அப்படின்றாங்க. உடனே வந்து எஃப்ஜே சொல்கிறாரு இவ்வளோ நான் சும்மா தானே இருந்தால் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசாட்சி இல்லாமல் பேசுகிறான் எஃப்ஜே. ஓவர் ஆட்டிடியூட் தான். நெக்ஸ்ட் வந்து சபரிட்டு சொல்லி கன்ஃபெஷன் ரூமில் இருக்கிற ஃபோட்டோ அந்த ஒரு ஒன்று இருக்குது எடுத்துகிட்டு வாங்க சொல்கிறாங்க. அதில் ஒன்றும் இல்லை, ஃபோட்டோ ஃப்ரேம் தான். இவங்க எல்லாரும் ஸ்கூல் டாஸ்கில் பண்ண இவங்களோட மொத்தமாக குரூப் ஃபோட்டோ சுமாராக இருந்து. நெக்ஸ்ட் எஃப்ஜேயோட கேப்டன்சி பற்றி கேட்குறாங்க எப்படி இருந்து அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் அவர் வந்து சொல்கிறாங்க கேப்டன் வந்து அவர் வந்து எந்த ப்ராப்ளத்தையும் அட்ரஸ் பண்ணல, தலையாக வந்து எதையுமே கேட்கல, அட்லீஸ்ட் அசிஸ்டன்ட் வார்டனா கூட எந்த ப்ராப்ளத்தையும் கேட்கல, எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன நடக்குதா அப்படின்ற மாதிரி தான் இருந்தாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்று ரம்யாவும் சொல்கிறாங்க ஆமாம் அவர் கண்டுக்கவே இல்லை, நான் கூட தூங்கினேன், அதை அவர் பார்த்துட்டு பார்க்குற மாதிரி இருந்துட்டு அவருமே தூங்கிட்டாரு, எதையுமே கேட்கல கண்டுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே அப்படி சொல்கிறாங்க. பட் வியானா கிட்ட கேட்க மட்டும் வியானா வந்து எஃப்ஜே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி டாஸ்க்கில் வந்து ஃபுல் டைம் 24/7 வந்து டாஸ்க்லேயே தான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது, தலையாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பிக் பாஸ் சொன்ன மாதிரி வியானா சொல்கிறாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுறாங்க எஃப்ஜேக்கு. சரியா படலை. ஸோ சேதுபதி சார் கேட்குறாரு நீங்கள் ஏன் அப்படி நீங்கள் தலையாக கூட எந்த கேள்வியும் கேட்கல, இவ்வளோ ப்ராப்ளம் நடக்குது, திவ்யாவும் அமித் கூட ஒரு ப்ராப்ளம் நடக்குது சொல்கிறாங்க, அது ஏன் கேட்கல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு எதுவுமே கண்டுக்காத மாதிரி எஃப்ஜே ஒரே ஆன்சர் தான் சொல்லுவார், சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், கன்ஃபியூஷன் ஆகிட்டு பார்த்துக்கிறேன் நான், இந்த மாதிரி தான் சொல்கிறோம். அதே மாதிரி தான் இப்போவும் சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் பார்வதி கூட அப்புறம் சார் கேட்குறாரு, பார்வதி கூட சொன்னாங்க சமைக்கிறது கஷ்டமாக இருக்குது, அது என்ன சொன்னீங்க அப்படின்னு பார்வதி கேட்கும்போது பார்வதி சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு ஜீரோ நாலேஜ் தான் குக்கிங்கில், எனக்கு சமைக்க வராது, ஒரு ஹெல்ப்புக்கு யாராவது எனக்கு சொல்லி தான் நான் சமைக்கிறேன், வெஃப்டிக்கு கூட கையில் அடிபட்டுருச்சு, ஸோ ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு எனக்கு வெசல் வாஷிங்க்கு கூட இருந்தால் நல்லாயிருக்கும், அதை நான் கேட்டேன், ஆனால் அதை அவர் கண்டுக்கல, சேம் தான், அவர் அதை கண்டுக்கவே இல்லை, இது வந்து தலை தான் இதெல்லாம் அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணணும், அதையும் ஒரு ஆள் கூட வச்சுக்கல அப்படின்ற மாதிரி சேதுபதி சார் கேட்குறாரு. பட் வந்து எஃப்ஜே வந்து அவரோட பர்சனல் வெஞ்சன்ஸை வந்து பார்வதி மேலே காட்டுறாரு. நெக்ஸ்ட் சேதுபதி சார் வந்து ஒரு சிறிய இடைவெளின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அப்போ வந்து பார்வதி வந்து எஃப்ஜே கிட்ட பேச வராங்க. என்ன விஷயம் சொல்லிட்டு சொல்ல வராங்க. சொல்ல வந்ததும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்றாரு எஃப்ஜே. உடனே பார்வதி ஆமாம் பார்வதி தான் நீ பேச மாட்டேன் அப்படின்றாங்க. உடனே ஆமாம் நான் பேச மாட்டேன், அப்படி தான் நான் பண்ணுவேன், பார்வதி கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. உடனே பார்வதி சொல்கிறாங்க இவன் இப்படி தான், நான் ஒன்று பேசினாலே கிளம்பி போயிடறான் அப்படின்ட்டு. எஃப்ஜே ரொம்ப ஓவர் ஆக்டிடியூடு, இது எங்கே போய் முடியும்னு தெரியல. இந்த வாரம் எலிமினேஷன் எஃப்ஜே பண்ண முடியாது, நெக்ஸ்ட் வீக் போயிட்டா நல்லா இருக்கும். தென் எஃப்ஜே வந்து அரோரா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அரோரா கேட்குறாங்க என் 10 ஏரியா சண்டை நடக்குது, நீங்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ணல, நீங்கள் தலையாக கூட வராட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு வார்டனை வந்து கூட அசிஸ்டன்ட் வார்டனை வந்து கூட அதை சால்வ் பண்ணியிருக்கலாம், நீங்கள் ஏன் அந்த ஸ்டெப் எடுக்கல அப்படின்னு. ஸோ அதுக்கு எஃப்ஜே வந்து நான் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் அப்படி இப்படின்ட்டு நல்லா போய் சொல்கிறான், சமாளிக்கிறான். ஸோ விஜேஸ் கேட்குறாரு எல்லாரும் இவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, ஆனால் எந்த பிரச்சனைக்குமே நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு வரல, தலையாக இருந்து என்ன யூஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது, இப்போ இதுக்கு என்ன பற்றி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து எஃப்ஜே வந்து எதுக்குண்ணா என்னண்ணா எப்படிண்ணா சாரி நான் அந்த மாதிரி ஓவர் ஆட்டிடியூட பேசுகிறாரு. ஸோ அரோரா சொன்னது கூட விஜேஷ் கேட்குறாரு. அப்போ அரோரா சொன்னது மறுபடியும் சொல்கிறாங்க எஃப்ஜே வந்து கேட்டிருக்கலாம், எங்கேயுமே வந்து தலையாவோ அசிஸ்டன்ட் வார்டனோட கூட கேட்கல அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு எஃப்ஜே என்ன பற்றி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ரொம்ப ஒரு ஆட்டிடியூட் காட்டுறேன் எஃப்ஜே. விஜய் சார் கேட்குறாரு, நான் சொல்கிறேன் இல்லை கன்ஃபியூஷன் ஆகிட்டு அப்படி இவ்வளோ நாள் 50 நாளாக கன்ஃபியூஷனில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்னா பரவாயில்ல, ஆனால் இது எத்தனாவது வீக், செகண்ட் டைம் கேப்டன் வேறு, ஏன் இப்படி பொறுப்பெல்லாம் பதில் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிறாரு. ஏன்னா அந்தளவு ஆட்டிடியூடு எஃப்ஜே கிட்ட ஒரு மரியாதை கிடையாது. உடனே என்ன சொன்னாலும் சரிண்ணா ஓகேண்ணா பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி ஓவர் ஆட்டிடியூட் பேசுகிறது வந்து நமக்கே பார்க்க கடுப்பாக இருக்குது. விஜய் சேதுபதி சாருக்கு எப்படி இருக்கும். ஸோ சார் செம்ம டென்ஷன் ஆகி என்ன பார்த்துக்கிறேன் எடுக்கிறேன், நீங்கள் வந்து பார்வதி வந்து சமைக்கிறதுக்கு ஆள்லன்னு கத்துறாங்க, அதுக்கு எந்த பதிலும் இல்லை, வீட்டில் சண்டை நடக்கு அதுக்கும் எந்த பதிலும் இல்லை, இவ்வளோ பிரச்சனை நடக்கு அதுக்கு எந்த பதிலும் எதையுமே கண்டுக்கல, இப்போ எதுக்கு தான் இருக்கீங்க, எதுக்கு கேப்டனா நீங்கள் எல்லாமே கேட்குறாங்க. எஃப்ஜே அமைதியாக இருக்காரு. ஸோ எப்போ வந்து எந்த பற்றி சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க, எதை நான் கேட்கணும், இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இன்னுமா நீங்கள் மாறல அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாரு. விஜய் சார் வந்து சாண்ட்ரா கிட்ட கேட்குறாங்க எஃப்ஜே வந்து ஜெயிலில் வந்து என்ன சொன்னார் கையில் அடிப்பட்டதுக்கு அப்படின்னு. அதுக்கு வந்து சாண்ட்ரா சொன்னாங்க ஆமாம் அதுவா கையில் அது ரொம்ப எல்லாம் பெரிய அடியெல்லாம் இல்லை, பார்வதி வேலை வாங்குறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்ட்டு ஒரு குண்டு தூக்கி போட்டாரு. உடனே பார்வதி ஷாக் ஆகுறாங்க. கூடவே பிரச்சனை ஒன்று தெரியாத மாதிரி ஷாக் ஆகுறாரு. அது ஆச்சரியமாக தான் இருக்குது. பார்வதி ஷாக் ஆகுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, உண்மையிலே அடிபட்டிருக்கு, வலிக்குது போல அப்படின்னு நினச்சி தான் தனியாகவே முன்னால் எல்லா வேலையும் அவங்க தான் செஞ்சாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட்டிங் இருந்தாலும் அழறாங்க. அழுத உடனே எல்லாரும் வந்து சமாதானப்படுத்த வராங்க. விக்கல்ஸ் வர நேரம் தெரியும் பார்வதிக்கு விக்ரம் வந்து எப்போ அட்டாக் பண்ண வருவான், ஓவராக பண்ணுறது எல்லாமே தெரியும். வந்தோடனே பார்வதினு கொஞ்சம் கடுப்பாக ஆமாம் எல்லாரும் ப்ராங்க் பண்ணுறேன்ற பேரில் ஹர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு போகிறாங்க. உடனே பின்னாடி எல்லாரும் போகிறாங்க. ஆனால் என்ன ஆச்சரியம்னா எப்பவும் பார்வதி தனியாக தான் அழுவாங்க, இந்த வாட்டி கமருதீன் இருப்பாங்க, திவாகர் இருப்பார், இந்த வாட்டி எல்லாம் சேர்ந்துருக்காங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறதுக்கு.
ஒருவேளை போன தடவை பார்வதிக்கு அடிபடும்போது எல்லாரும் கேட்கல அப்படின்னு சொன்னதுனால இந்த வாட்டி எல்லா சப்போர்ட்டிங் வந்திருக்காங்க போல. பட் வந்து இந்த சப்போர்ட்டிங்கில் வந்து விக்ரமும் எஃப்ஜேயும் வியானாலும் இல்லை. ஸோ இதுலேருந்து இவங்களோட கேரக்டர் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது தெரியுது. ரொம்ப புறமை பிடிச்சவங்கன்னு தெரியுது. ஆட்டிடியூடும் பார்வதி கமர்த்திக்கிட்ட எடுத்துகிட்டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கும் அவனுக்கும் 1000 இருக்கட்டும், டாஸ்க்குன்னு வரும்போது பண்ணல. இப்போ எனக்கும் விக்ரமுக்கும் தான் பிரச்சனை இருக்குது. ஆனால் நான் வந்து டாஸ்க்கு வேண்டி நாங்கள் 2 பேரும் சேர்ந்த மாதிரி பண்ணுறோம்ல, அதுமாரி அவன் பண்ணலை. எஃப்ஜே ஏன் இப்படி இருக்கான் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. உண்மைதான். தென் நெக்ஸ்ட் இந்த டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸில் தனியாக இருங்க, டீச்சர்ஸ் தனியாக இருங்க. இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸில் வந்து உங்களுக்குள்ளே ஒரு பெஸ்ட் ஒஸ்ட் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. பெஸ்ட் மீன்ஸ் ரொம்ப நாட்டியாக யார் இருந்தாங்க, ஒஸ்ட்னா எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருந்தது. போன வாட்டி இவங்க வந்து ரம்யாவுக்கு பெஸ்ட் கொடுத்தாங்க. ஒஸ்ட் வந்து வினோத்துக்கு கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து கேட்குற விதமாக வினோத்துக்கு வந்து ஒஸ்ட் வந்து கொடுத்துருக்கக்கூடாது. இந்த கனி அன்பு கேங் வந்து கனி எஃப்ஜே சேர்ந்து தான் வினோத்துக்கு ஒஸ்ட்டுன்னு கொடுத்தாங்க. ஆனால் அவர் வந்து நல்லா தான் பண்ணார். ரம்யா, திவ்யா, சபரி இவங்களாம் எதுவுமே பண்ண மாதிரி தெரியல. ஆனால் அவங்களும் சொல்லலை. அவங்களுக்கு பதிலாக வினோத்தை மாட்டி விட்டாங்க. ஸோ அதை கேட்குற விதமாக தான் சார் இன்றைக்கி என்ன கேட்டாருன்னா, யார் பெஸ்ட் ஒஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு இப்போ கரெக்டாக சொன்னாங்க. நாட்டி வந்து வியானா தான் நல்லா நாட்டியாக இருந்தாங்க. ஒஸ்ட்னா ரம்யா தான், அவங்க எதுவுமே பண்ணல. ஓரளவுக்கு கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து ஒஸ்ட்டு பெஸ்ட்டில் வந்து ரம்யா பெஸ்ட்டு, வினோத் ஒஸ்ட்டுன்னு சொன்னாங்க. ஸோ ரம்யா கேப்டன்சி டாஸ்க்லேயும் போகிறாங்க. அது என்ன கணக்குனே புரியலை. ஸோ விஜய் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து டாஸ்க்கே புரியலை. எது ஒஸ்ட்டு பெஸ்ட்டு எதுவுமே புரியலை. நீங்கள் புரியாமலே ஒரு டாஸ்க் விளையாண்டுட்டீங்க. புரிஞ்சு விளையாடுறீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், நல்லா சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். மொட்டை கடிதாசி கூட போட தெரியல உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இதில் என்ன விஷயம்னா, ரம்யாவுக்கு டாஸ்க்கே புரியலை. டாஸ்க் மட்டும் இல்லை, பிக் பாஸ்க்கு எதுக்கு வந்தோன்னு புரியலை. என்ன பண்ணுறோன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. மொத்தத்தில் அவங்களுக்கு எதுவுமே புரியலை. கேமே புரியலை. இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்ல. இதுக்கிடையில வந்து வியானா வந்து எஃப்ஜேக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஓவர் ஆட்டிடியூட் காட்டாத, அப்படி இப்படி மண்டையெல்லாம் ஆட்டாத, அதில் நல்லா அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா வியானா, என்ன பார்வதி வந்து ட்ரிகர் பண்ணுவா, ஸோ அவள் பேச்சை கேட்காது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு வந்து எஃப்ஜே சொல்கிறாரு, ஆமாம் அவகிட்டேருந்து நெகட்டிவ் இன்ஃப்ளோ வந்துருச்சு, அதனால தான் எனக்கு நான் இந்த மாதிரிலாம் லாஸ் பண்ணிட்டேன் அந்த மாதிரி சொல்கிறான். இப்படியே 2 பேரும் இருந்தாங்கன்னா 2 பேரும் அப்படியே அடுத்த வாரம் வெளியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆதிரையை வந்து எஃப்ஜே எப்படி வெளியே அனுப்பினா அதேமாதிரி வியானாவே அனுப்பிடுவான், சந்தேகமே இல்லை. அடுத்த வாரம் வியானா போயிடுவா கண்டிப்பாக. கூட எஃப்ஜேயும் போனால் நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் கமருதீனுக்கு ஒரு அப்ரிசியேஷன் நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணுறீங்க, உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு. கரெக்ட் தான். இப்போ கொஞ்சம் காமாக இருக்காரு பேர்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறதுல. இப்போ ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, யாரை டார்கெட் பண்ணீங்க டீச்சர்ஸில், அதாவது வார்டனை, டீச்சர்ஸை யார் ரொம்ப வம்பிழுத்தீங்க, வம்பிழுக்கல அப்படின்றது கேட்குறாங்க. அதில் விக்ரம், திவ்யாலாம் வந்து பார்வதியை தான் வம்பிழுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு மூளை இருந்தால் இதெல்லாம் புரியும். அது விக்ரம் கிட்ட கூட சொல்கிறாங்க, ஆமாம் விக்ரம் எப்போவுமே வார்டனை தான் வம்பிழுப்பாரு அப்படின்ற மாதிரி கிண்டலாக சொல்கிறாரு விஜய் சேதுபதி. அதுக்கு விக்ரம் சிரிக்கிறான். அது ஒரு சிரி, முரட்டு சிரி, இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. விக்ரம் வந்து அவனுக்கு புரியாது, இதுக்கும் பதிலும் புரியாது. அவன் என்ன கேம் விளையாடுறானே புரியலை. விக்ரமும் போனால் நல்லாயிருக்கும். திவ்யா வர வர ஒஸ்ட்டு கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து எல்லோரும் சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் பார்வதியை வம்பிழுத்துன்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லோரும் கொஞ்சம் புறமை பிடிச்சவங்க தான். இன்னொன்று வந்து எல்லோரும் வந்து எஃப்ஜே சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எஃப்ஜே கிட்ட எந்த செடியும் பண்ண போகலை, ஏன்னா அவர் எரிஞ்சு விடுறாரு, அவர் வந்து ரொம்ப இன்வால்வ் காட்டலை, இரிட்டேட்டிங்காக இருந்தார் அந்த மாதிரி. சுபிக்ஷன் என்ன வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எஃப்ஜே இதெல்லாம் கிட்ட மண்டையாடிட்டு இருக்கான். உண்மையாக சொல்கிறாங்க. எல்லாருமே ஹவுஸ்மேட்ஸ் வந்து எஃப்ஜே வந்து அதாவது அவன் இன்வால்மெண்ட் இல்லை, அவன்கிட்ட போய் வேஸ்ட் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. எஃப்ஜே மண்டையாட்டிட்டு இருக்கான். ஸோ ஸ்கூல் டாஸ்க்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டு மொட்டை கடிதாசி வரை எழுத சொல்கிறாரு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பேப்பர் எடுத்து எழுதிட்டு இருக்காங்க. பார்வதி கமருதீனுக்கு எழுதிட்டு இருக்காங்க. என்ன எழுதுறாங்கன்னு தெரியல. நாளைக்கு பார்க்கலாம் என்ன எழுதிருக்காங்கன்னு. Thanks for watching. Please subscribe our channel. Please support, like, share, comment.